அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம விகிதம் அதாவது ரேஷியோவில் கிட்டத்தட்ட 22வது சம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாலே என்ன போட்டிருப்போம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஃபுல்லாக போட்டாச்சு. ஓகேவா? அதாவது என்னன்னா 3ஆம் விகித சமன், 4வது விகித சமன் போட்டிருப்போம், சராசரி விகித சமன் போட்டிருப்போம். இப்படி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எல்லாமே பேசிக்கானது முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஓகேவா? எல்லாமே ஒரு வழி கணக்கு. கொஸ்டினே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் ஆன்சர் ஒன்லைனர் தான். ஓகேவா? ஒன்லைனர் நம்ம போட்டு முடிச்சிடலாம். கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஓகேவா? புது பசங்க நோட்டில் நோட் பண்ணி கவனிங்க. ஒரு பள்ளியில் 800 மாணவர்கள், அதாவது ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். ஓகேவா? 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவர் எண்ணிக்கை 960 ஆகும் பொழுது, அதாவது ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை 960 ஆகும் போது மாணவர் ஆசிரியர் விகிதம் மட்டும் எப்படி இருக்கணுமா? மாறாமல் இருக்கணும். அதாவது மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமானாலுமே மாணவர்களுக்கும் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்கணும்னா எத்தனை ஆசிரியர்கள் நம்ம இன்னும் சேர்க்கணும், இன்னும் நியமிக்கப்படணும் கேட்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் தான் பெருசா இருக்கும். ஆனா நம்ம ஆன்சர் சிம்பிளா போட்டுடலாம். ஓகேவா? நம்ம ரேஷியோ எப்படி போட்டுடலாம். ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்படி ரேஷியோ எப்படி எழுதலாமா? ரேஷியோ எப்படி எழுத போறோம்? 800 மாணவர்களும், ஓகேங்களா, அவங்களுக்கு 25 டீச்சர் இருக்காங்க. 800 மாணவர்களுக்கு 25 டீச்சர். ஓகேவா? இப்ப என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் 960 ஆயிட்டாங்க. பாருங்க, மாணவர்கள் எண்ணிக்கை 960 ஆயிடுச்சு. ஓகேவா? 960 ஆயிடுச்சு. அப்ப நம்ம பக்கத்துல எழுதிப்போம் 960 ஆயிடுச்சு. யாரு? மாணவர்கள் எண்ணிக்கை. ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது இன்னும் எவ்வளவு டீச்சர்ஸ் நியமிக்கணும் கேட்கறாங்க. அப்படி இன்னும் எவ்வளவு பேரை நீங்க நியமிச்சா எப்படி இருக்கணுமா? ரேஷியோ மாறாம இருக்கும் கேட்கறாங்க. நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சு பாருங்க. இதான் அந்த ஒன்லைனை. ஓகே, புரியுதா? பாருங்க, கொஸ்டின் பாத்தீங்கன்னா 800 மாணவர்களுக்கு 25 டீச்சர் சொன்னாங்களா? அப்ப 800 மாணவர்களுக்கு 25 டீச்சர் இருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் எண்ணிக்கை 960 ஆகுது. அப்படி இருக்கும்போது இன்னும் எவ்வளவு பேர் சேர்க்கணும்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, இதுதான் நம்ம ஸ்டெப். புரியுதா? பாருங்க, இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதை நம்ம நடத்தியாச்சுல ஆல்ரெடி. ஓகேவா? இது எப்படி எழுதுவோம்? அப்ப இது சராசரி விகிதம்னா ஈக்குவல் அர்த்தம். ஓகேவா? ஒரே ஸ்டெப் நம்ம போட்டுடலாம். கவனிங்க. அப்ப 800 / 25 960 / x அப்படின்னு போட்டு கிராஸ்ல பெருக்கினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? நமக்கு இங்க இடையில நான் இங்கே ஷார்ட்டா போட்டுறேன். பாருங்க, இதை பாருங்க. அதாவது 800 / 25 ஈக்குவல் டு 960 / ஒரு x போட போறோம். ஓகேங்களா? ஒரு x. ஓகேவா? அப்ப 800, அதாவது a/b அதே a/b எழுதியாச்சு. குறுக்குல பெருக்க போறோம். குறுக்குல பெருனா x கிடைச்சிரும். அப்ப x × 800. ஓகேவா? இங்க சைட்ல போட்டலாம். அப்ப 800 × ஒரு x ஈக்குவல் டு இதையும் பெருக்கியாச்சு. ஓகேவா? 25 960 பெருக்க போறோம். அப்ப 25 × ஒரு 960. நமக்கு x மட்டும் தான் தேவை. அப்ப 800 கீழே போயிடும். ஓகேங்களா? அப்ப x ஈக்குவல் டு 25 960 / ஒரு 800 கீழே போயிடும். அப்ப 0 0 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? மேல இருக்கிற 0 அந்த 0 கேன்சல் ஆயிடும். கவனிங்க, இது 12 8 96. ஓகேங்களா? 12 8 96. இது அடிச்சீங்கன்னா 5 8 80. ஓகேவா? திருப்பி அடிச்சீங்கன்னா 2 5 10. இது அடிச்சீங்கன்னா 5 5 25. இங்க அடிச்சீங்கன்னா 6 2 12. அப்ப அந்த 5ஐயும் 6ஐயும் பெருக்கினா போதும் 30. அப்ப எக்ஸோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 30 இருக்கு. புரியுதா? பாருங்க, இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். இது ஃபுல்லா சிம்பிளிஃபிகேஷன், அடிக்கிறது வகுக்கிறது தான். நமக்கு இந்த ஒரு சம் கொடுத்தாங்கன்னா இப்படி எழுதணும், இப்படிதான் ஃபார்மேட் போல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப கவனிங்க, 800 பேருக்கு 25 டீச்சர் இருந்தா ரேஷியோ கரெக்டா இருக்கும். 960 பேருக்கு 960 மாணவர்களுக்கு 30 பேர், இங்க 30 பேர் இருந்தாங்கன்னா ரேஷியோ கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்ரெடி 25 டீச்சர் நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. 25 டீச்சர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் அப்படின்னா ஆல்ரெடி 25 இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு பேர்னா அது பாருங்க 25 இருக்கா, நமக்கு 30 தானே தேவை. அப்ப இன்னும் கண்டிப்பா அது கூடுதலா 5 பேரை நியமிச்சாலே போதும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 5. ஓகேவா? ஒரு 5 டீச்சர் நியமிச்சா போதும். 30 ஆன்சர் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற 25 கூட என்ன சேர்க்கணும்? இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றால் 5 ஆசிரியர்கள் தான். ஓகேவா? புரியுதா? பாருங்க, நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். இதுல இப்ப அடுத்த சம் பாத்தீங்கன்னா மாதவியும் அன்பும், அதாவது 2 பேர் இருக்காங்க. மாதவியும் அன்பும் 2 மேசைகள் முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள் எனில் அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதம் காண்க. ஓகேங்களா? புரியுதா? பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான சம் தான். முக்கியம் சொன்னா அடிப்படையா பேசிக்கான சம் தான். ஒரு வழிக்கணக்கா கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் கவனிச்சீங்கன்னா தெரியும். மாதவியும் அன்பும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா முடிக்கும் பொழுது அன்பும் மாதவியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஓகேவா? ஒன்லைனர் தான். மாதவி அப்புறம் அன்பு 2 பேர் இருக்காங்களா? மாதவி அன்பு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா?
மாதவியும் அன்பும். மாதவினா மொதல் அமௌண்ட் அவங்களுக்கு, அன்புக்கு ரெண்டாவது அமௌண்ட். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல, ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, மேசை வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் மாதவி 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அன்பு வந்து 900 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அன்பு வந்து 900 வாங்கியிருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இவங்க வாங்கிய விலையை ரேஷியோல சொல்லுன்னு சொல்றாங்க. இவங்க வாங்கிய விலையை ரேஷியோல சொல்லுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்ப இதான் ரேஷியோ. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? இவ்வளவுதான் கொஸ்டின். எதை பாருங்க, அவங்க வாங்கிய மேசைகளின் விலையை விகிதத்துல சொல்லுன்னு சொல்றாங்க. இதான் கொஸ்டின். அப்ப நம்ம மாதவி அன்பு அடிக்கலாமா? ரேஷியோ அடிக்கும் போது பொதுவா தான் அடிக்கணும். 0 0 கேன்சல், காமனா தான் அடிக்கணும். 5ஆல் அடிச்சாலும் காமனா ரெண்டு பக்கம் அடிக்கணும், 2ஆல் அடிச்சாலும் காமனா தான் அடிக்கணும். ஓகேவா? நான் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 எடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப நான் 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடிச்சா 7 எத்தனை இருக்கும்? 1 5 5, மீதி 2 மீறும். அப்ப 5 5 25. இங்க 5ஆல் அடிங்க, 9ல 1 5 5, மீதி 4 மீறும். அப்ப 8 5 40. ஓகேவா? 15 இருக்கு, 18 இருக்கு. ஓகேவா? இன்னுமே அடிக்க முடியும். எப்படி அடிக்கலாம் பாருங்க. 5 3 15, 3ஆல் அடிக்கிறேன். இது அடிச்சீங்கன்னா 6 3 18. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5, இங்க வந்து 5 6, 5 6, 5:6 என்பது ஆன்சர் கிடையாது. நாம யாரை போட்டிருக்கோம்? மாதவி அன்பு ரேஷியோ போட்டிருக்கோம். அதான் 5:6. ஆனா அவங்க கொஸ்டின் கேட்டிருக்க எப்படி கேட்க பாருங்க. கொஸ்டின் வந்து அன்புக்கும் மாதவி, அன்பு ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, அன்புக்கு எவ்வளவு விகிதம் வந்திருக்கு? 6 பங்கு அன்புக்கு வந்து. ஓகேவா? அப்ப கவனிங்க, அன்புக்கும் அப்புறம் தான் மாதவி. ஏமாந்துடக்கூடாது. கொஸ்டின் ஸ்டார்டிங்ல வரது ஏமாறக்கூடாது. கொஸ்டின் எண்டிங்ல யாரை கேட்டிருக்காங்க பாருங்க. அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளை ரேஷியோல கேட்கும் பொழுது அன்புக்கு எவ்வளவு ரேஷியோ வருது? 6 பங்கு வந்திருக்கு. மாதவி கேன்சல் பண்ணும்போது 5 பங்கு வந்திருக்கு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 6:5. ஆப்ஷன் ஏல இதான் வச்சிருப்பாங்களே. ஓகேவா? ஆனா மாத்தி கேட்கறதுனால இதுதான் ஆன்சர், 6:5. புரியுதா பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருமே கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரே ஒரு மெத்தட், அதாவது ஒரே ஒரு ஃபார்மெட்ல தான் போயிட்டே இருக்கும். மேக்ஸ் மட்டும் தான் நீங்க ரிவிஷனே பண்ணாம சம் போட முடியும். உங்க டெஸ்ட்ல ஒரு 25 கொஸ்டின் கொடுத்தாலுமே நீங்க அசால்ட்டா என்ன பண்ண முடியும்? ஒரு 20 கொஸ்டின் தாண்டிட முடியும். ஆனா நீங்க மத்த சப்ஜெக்ட் எது எடுத்தாலுமே, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, தமிழ் எது எடுத்தாலுமே நீங்க ரிவிஷன் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுவா கம்பராமாயணமா சீராபுராணமா இப்படி ஏகப்பட்ட குழப்பம் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். ஆனா மேக்ஸ் மட்டும் தான் நீங்க கத்துக்கிட்டா போதும். கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் அப்ராக்சிமேட் அடிச்சு போயிட்டே கரெக்டா அடிப்பீங்க. ஓகேவா? ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் எதுவா இருந்தாலுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின் பேசிக்கா கேட்டு வச்சிருவாங்க. மொத்தம் 25ல ஒரு 15, அதாவது 13ல இருந்து 15 கொஸ்டின் ரொம்ப எந்த சாப்டர் எடுத்தாலுமே சிம்பிளா மேலோட்டமா கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கேட்கிற ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃபா இருக்கும். அதை நம்ம கத்துக்கிட்டா தான் சால்வ் பண்ண முடியும். அப்படி இருக்கும். ஆக மேக்ஸ் நீங்க நல்லா டைம் கொடுங்க. புது பசங்களா இருந்தா மேக்ஸ் டைம் கொடுத்து போட ஆரம்பிங்க. ஓகேவா? இப்ப நம்ம இந்த சம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் ப்ராப்ளம். ஸ்கூல் புக்கு இந்த 2 வருஷத்துல கேட்ட சம் எல்லாமே ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 24th. ஓகேங்களா? 24th பாத்தீங்கன்னா கீழ்காணும் விகிதங்களில் எது பெரியது. ஓகேங்களா? இதுல வந்து எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான மாடல். இது என்னன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. இது என்ன மாடல்னா ரேஷியோவை கொடுத்துருவாங்க, இல்ல பின்னமா கூட கொடுத்துட்டு ஏறு வரிசையில் அமைக்க, இல்ல இறங்கு வரிசையில் அமைக்கன்னு கேட்டுவாங்க. இல்ல கீழ்காணும் விகிதம் ஆர் கீழ்காணும் பின்னத்துல எது சிறியதுன்னு கேட்கலாம், இல்ல எது பெரியதுன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்ப நமக்கு கண்டது 4 பின்னம் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 விகிதம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான். இதுல எது சின்னது பெருசுன்னு எப்படி ஷார்ட்டா வேகமா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல ஒரு சில ஷார்ட்கட்லாம் இருக்கு. ஓகேவா? டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஆர்டர் படுத்து ஒரு ஷார்ட்கட்லாம் இருக்கு. அதை நீங்க எதுவுமே செக் பண்ணாம நம்ம சிம்பிளா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பின்னம் பாருங்க, 4:5 இருக்கா விகிதம். ஓகேவா? அப்ப நம்ம 4/5 எடுத்துக்கிறோம். கரெக்ட் தானே? A:B A/B எடுப்போம். ஓகேவா? எல்லாத்தையுமே நான் 100ஆல பெருக்கிறோம். ஓகேவா? இதை 100ஆல பெருக்கிறோம். இதையும் மாத்தி எழுதிக்கங்க, 8/15 இன்ட்டு 100ஆல பெருக்கிறோம். ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்படியே A:B A/B எழுதுறோம். எல்லாத்தையும் 100ஆல பெருக்கிறோம். அப்ப இதை 3/10 இன்ட்டு ஒரு 100ஆல பெருக்கிறோம். இது 1/2 இன்ட்டு ஒரு 100. புரியுதா பாருங்க. இப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு எல்லாருக்கும் ஒரு முழு வேலை கிடைச்சிடும். கவனிங்க. அப்ப இங்க 5ஆல அடிக்கலாமா? இங்க அடிக்க முடியாது. 5 இங்க அடிங்க. அப்ப 20 5 100. அப்ப 20 4 பெருக்குனா நமக்கு முதல்ல என்ன கிடைக்குது? 80 கிடைக்குது. ஓகேவா? 80. அடுத்து இங்க அடிங்க, 3 5 15. இங்க அடிச்சீங்கன்னா 20 5 100. ஓகேவா? 3 மேல அடிக்கவே முடியாது. அப்ப 8 2 16 எவ்வளவு வருது? 160 டிவைடட் பை 3. இந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இப்ப 3ஆல டிவைட் பண்ணலாமா? 3ஆல அடிச்சு பாருங்க. அடிச்சீங்கன்னா 5 3 15. இங்க அடிக்கிறேன், மீதி 1 மீறுது. 3 3 9 புள்ளி வச்சு மீதி 1 போயிட்டே இருக்கும். அப்ப 3 3 போயிட்டே இருக்கும். அப்ப இங்க 53 புள்ளியும் கிடைக்குது. ஓகேவா? 53.33 போயிட்டே இருக்கு. இங்க பண்ணுங்க, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஓகேவா? 3 × 10 30 கிடைக்குது. இங்க 30 கிடைக்குது. இங்க பண்ணலாமா? இங்க அடிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 50 கிடைக்கும். ஓகேவா?
அப்ப கீழே ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. கீழே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது எது பெரிய பின்னம், இதுல எது இங்க 80 கிடைச்சிருக்கு பாருங்க. அப்ப இதுதான் பெரிய பின்னம். புரியுதா பாருங்க. அப்ப கீழ்காணும் விகிதங்களில் எது பெருசுன்னு கேட்கலாம், எது சிறுசுன்னு கேட்கலாம். பெருசுனா நம்ம சால்வ் பண்ணும்போது எது பெரிய நம்பர் வந்திருக்கு, இதுதான் 80. அப்ப இதான். இதே கொஸ்டின்ல எது சின்ன பின்னம், அதாவது எது சிறியது, எது சிறிய விகிதம் கேட்டாங்கன்னா எதை அடிக்கலாம்? 80, 53, 30. அப்ப இதுதான் ரொம்ப சின்னது. புரியுதா பாருங்க. பெருசும் எடுக்கலாம், சின்னது எடுத்துக்கலாம். ஓகே, மொத்தமா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு கூட ஏறு வரிசையில செக் பண்ண சொல்லலாம், இறங்கு வரிசை செக் பண்ண சொல்லலாம். ஆக மொத்தம் நம்ம எல்லாமே போட முடியும். நம்மள கண்டது இது அப்படியே நம்ம பின்னத்துல மாத்திட்டு 100 பெருக்கிறோம். ஓகேவா. இப்ப கீழ்காணும் வீதங்களில் கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பின்னத்துல இருக்கும். ஓகேவா, நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ 25th பாத்தீங்கன்னா கீழ்காணும் பின்னங்களில் எது பெரியது. இப்ப 24th இதுக்கு முன்னாடி பார்த்தது கீழ்காணும் விகிதங்கள்னு கேட்டாங்க. நமக்கு தெரியும் விகிதத்தையும் பின்னத்துல தான் மாத்தி எழுத போறோம். ஆக மொத்தம் இந்த சம் பார்க்கலாம். அதாவது கீழ்காணும் பின்னங்களில் எது பெரியது. ஓகேவா, கவனிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 7/8, 13/16, 13/40, 63/80 கொடுத்துட்டாங்க. ஓகேவா. நம்மளோட ஸ்டெப் ஒரே ஸ்டெப் தான். எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? 100 பெருக்க போறோம். ஓகேங்களா. ஒவ்வொரு ஆப்ஷனுமே என்ன பண்ண போறோம்? 100 பெருக்க போறோம். பெருக்கினாலே ஆன்சர் கிடைச்சிடும். 100 × 100. ஓகே, அப்படி பண்ணிட்டாலே என்ன கிடைச்சிடும்? கிடைக்கிற வேல்யூ வச்சு எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, கவனிங்க. அப்ப நம்ம சால்வ் பண்ணலாமா? எல்லாத்தையும் 100 பெருக்க போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. படிக்கலாம் பாருங்க. இது அடிச்சனா 2 4 8, 4 அடிக்கிறேன். 2 4 8. இது அடிச்சீங்கன்னா 25 4 100, 25 4 100. ஓகேவா. அப்ப 25 எதுவுமே 2 கேன்சல் பண்ண முடியாது. அப்ப பெருக்கலாம். ஓகேவா, மல்டிபிள் பண்ணுங்க. 5 35 5 மீதி 3 மீது 2. ஓகேவா. 5 35 5 மீதி 3 11. திருப்பி அடிங்க. அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 8 2 16, 7 2 14, 5 2 10. இதை கம்ப்ளீட் பண்ணா இதுதான் கிடைக்குது. இதை சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2 அடிக்கலாமா? 8 2 16. இதை அடிச்சிங்கன்னா 52 100. திருப்பி அடிச்சிங்கன்னா 4 2 8. இதை அடிச்சிங்கன்னா 25 2 50. ஓகேவா. இப்போ இங்க 4 எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. நம்ம பெருக்கிக்கணும். ஓகேவா. 25 13 பெருக்குங்க. அதாவது 13 × 25. இதை பெருக்கிக்கிட்டு அப்புறம் 4 வகுக்கணும். ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு? இதை கம்ப்ளீட். அது இதை அடிங்க. 0 0 கேன்சல். திருப்பி 2 2 4. இது 5 2 10. இதை பெருக்கி 12 வகுக்க போறீங்க. ஓகேவா. அப்ப இதையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ப போன மாடல் தான். இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் போட்டேன்ல, அதே மாடல் தான் இந்த சமமே. அப்ப நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும். இதை சால்வ் பண்ண ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ஈஸியா 0 அடிச்சாச்சு. திருப்பி அடிச்சு 4 2 8. இது 5 2 10. ஓகேவா. திருப்பி இது மல்டிபிள் பண்ணிட்டு 4 டிவைட் பண்ணுங்க. ஆக மொத்தம் 4 வேல்யூ கிடைக்கும். சேம் டேட்டா போன மாதிரி தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். நீங்க அதை வச்சு யாரு பெரிய நம்பர் யாரு சின்ன நம்பர். ஓகேவா. அதிக வேல்யூ தான் பெரிய பின்னம், கம்மியா கிடைச்சா அது வந்து சின்ன பின்னம் செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா. இப்ப நாம போன கொஸ்டின் பார்த்தது கீழ்காணும் விகிதங்களில் எது பெருசுன்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின் கீழ்காணும் பின்னங்களில் எது பெருசுன்னு கேட்கறாங்க. ஓகேவா. இதை நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. நம்ம 26 அடுத்த மாடல் போடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 சம் மேல இருக்கிறதா நம்ம சீக்கிரம் முடிக்கணும். ஓகேவா. அடுத்து போடலாம் பாருங்க. இப்போ 26th சம் பார்த்தீங்கன்னா 1:2:3. ஓகேங்களா. 1 2 3 1:3 தலைகீழ் விகிதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். தலைகீழ் விகிதம் கேட்கறாங்க. இதெல்லாம் ஒன்லைனர் ஆன்சர். இப்போ இதெல்லாம் பார்த்தா மறக்கவே கூடாது. ஓகேவா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உட்காந்து ரிவிஷன்லாம் பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு சாப்டர்லயுமே ஒரு 5-6 சம் மட்டும் விதிவிலக்கா இருக்கும். ஏன் விதிவிலக்குன்னு சொல்றான்? அதை அந்த சாப்டருடைய மெத்தட் படியும் போட்டாலும் வராது, அந்த ஃபார்முலா படியும் வராது. ஓகேவா. நாம என்ன பண்ணணும்? அதை அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் ஒரு சில சம் சால்வ் பண்ண முடியும். அப்படின்னும் போது மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. பிராக்டிஸ் ரொம்ப கவனிங்க. அப்ப 26th பாத்தீங்கன்னா 1:2:3 தலைகீழ் விகிதம் கேட்கறாங்க. அப்ப அப்படியே போட்டுடலாங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் தலைகீழ் 1. இந்த 1 கீழே போட்டேன், இந்த 2 கீழே போடணும், இந்த 3 கீழே போடணும். ஓகேவா. இப்ப தலைகீழ் தான். எப்படின்னா எக்ஸோட தலைகீழ் என்னது? 1/x சொல்றோம்ல. எக்ஸோட தலைகீழ் 1/x. அதே மாதிரிதான் இதனுடைய தலைகீழ் விகிதம் கேட்கறாங்க. ஓகேவா. புரியுதா பாருங்க. அப்ப நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அப்ப எல்லாத்துக்கும் தலைகீழா மாத்தியாச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் தலைகீழா மாத்தியாச்சு. 1/1 1/2 1/3 மாத்தியாச்சு. ஓகேவா. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கான்னு சொல்லியிருக்கேன்னா, ரேஷியோன்றது இப்படி பின்னத்துல இருக்கவே இருக்காது. ரேஷியோன்றது ஒரு எளிய வடிவத்தில் இருக்கும். அதான் விகிதம். ஓகேவா. அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, கீழே எல்லா நம்பரும் என்ன பண்ணாம கேன்சல் பண்ணணும். அப்ப எல்லா எல்சிஎம் எடுக்கலாமா? எல்லாத்தையும் நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். அப்ப 2க்கும் 3க்கும் எல்சிஎம், 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா மட்டும் போதும். ஓகேவா. அப்ப 2 பண்ணலாமா? 1 2 2 3 அப்படியே வச்சுக்கணும். 3 3 பண்ணீங்கன்னா 1. அப்ப எவ்வளோ? 2 × 3 6. எல்சிஎம் 6 கிடைச்சிருக்குல்ல. அந்த 6 ஃபுல்லாத்தையும் பெருக்கணும். இங்கேயும் 6 பெருக்கணும், இங்கேயும் 6 பெருக்கணும், இங்கேயும் 6 பெருக்கணும். ஓகேவா. அப்ப இங்க 1 எதுவும் பண்ணப்ப 6 தான். இங்க அடிச்சீங்கன்னா 3 2 6. அப்ப 3 கிடைச்சிருக்கு. இங்க அடிச்சீங்கன்னா 2 3 6. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு? 6:3:2. அதாவது இதனுடைய தலைகீழ் விகிதம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 6:3:2. இது ஒரு முக்கியமான டாபிக். இது தலைகீழ் விகிதம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா. நம்ம அடுத்த இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா.
26th, அதாவது 26 முடிஞ்சிருச்சு. 27th 27வது சம் பாத்தீங்கன்னா a is to b equal to 2 is to 5. ஓகேங்களா, a is to b equal to 2 is to 5 எனில் 5a minus b ரேஷியோ a plus b இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இதுதான் கொஸ்டினே. ஓகேவா, ஒரு கொஸ்டினுடைய பார்த்த உடனே அதை எதை கேட்கறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாலே போதும் நமக்கு. ஓகேவா, அப்ப இதுதான் நம்மள்ட்ட கேட்கறாங்களே, இது கேட்கறாங்க. அப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் போடுறதுக்கு a தெரிஞ்சிருக்கணும், b தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தெரிஞ்சிரும் பாருங்க, நம்ம நடத்தியாச்சு ஆல்ரெடி. அப்ப a is to b தான் 2 is to 5 இது நம்ம எப்படி எழுதலாம்? a is to b a by b ன்னு எழுதிக்கலாம். 2 is to 5 2 by 5 ன்னு எழுதிக்கலாம். புரியுதா பாருங்க, இது a by b, இது 2 by 5 முடிஞ்சு போச்சு. இப்படி இருந்தாலே a ஓட வேல்யூ இங்க இருக்கும், b ஓட வேல்யூ இங்க இருக்கும். அப்ப a தான் 2, b தான் 5. ஓகேவா, அப்படியே தூக்கி நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்ளை பண்ணலாமா? இல்ல, இப்ப 5 a க்கு பதில் என்ன போட போறோம்? 2 போட போறோம். அப்ப 2 போட்டாச்சு. மைனஸ் b க்கு பதில் இந்த 5 போட்டாச்சு. ஓகேவா, 5 ரேஷியோ இதோட வேல்யூ. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல ரேஷியோ இருக்கு a plus b. ஓகேவா, a plus b னா 2 plus 5 தான், 2 plus 5. ஓகேவா, புரியுதா பாருங்க. அப்ப 5 2 10, 10ல 5 போயிடுச்சுன்னா ஒரு 5 ரேஷியோ 2 5 7. ஓகேவா, அப்ப ஆன்சர் என்னது? 5:7. ஓகேவா, புரியுதா பாருங்க. இதனுடைய ஆன்சர் வந்து 5:7 தான். ஓகேவா, சால்வ் பண்ணா இதான் கிடைக்குது. அப்ப நமக்கு இதுல இருந்து வேல்யூ எடுத்துக்க போறோம். வேல்யூ எடுத்துட்டு அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே கிடைச்சிருச்சு. இது மாதிரி சம் நம்ம x போட்டோம்ல, xy போட்டிருக்கோம், ab போட்டிருப்போம், திருப்பி இந்த சம் வந்துச்சு பாருங்க. ஓகேவா, நம்ம அடுத்த மாடல் ஒன்று பார்க்கலாம். 28வது சம். ஓகேங்களா, 28 பாத்தீங்கன்னா ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1.5 கோப்பை அரிசிக்கு 2.25 2 3/4 கோப்பை தண்ணீர் தேவைப்படுகிறது. ஓகேங்க, புரியுதா பாருங்க. அதாவது ஒவ்வொரு 1.5 கப், ஓகேங்க, 1.5 கப் சொல்றல, அந்த 1.5 கோப்பை அரிசிக்குமே 2 3/4 கோப்பை தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்படின்னா இந்த இடத்துல அரிசிக்கும் தண்ணீருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுல யூஸ் பண்ற அரிசிக்கும் தண்ணீருக்கும் என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. புரியுதா பாருங்க. அப்ப நம்ம ஒன்றும் பெரிய கணக்கா நம்ம இமேஜின் பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு 1.5 கோப்பைக்கும், அதாவது ஒவ்வொரு, இது வந்து அரிசின்னு வச்சுக்கலாமா, அரிசி தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அரிசி இந்த பக்கம் தண்ணின்னு வச்சுக்கோ. ஓகேவா, புரியுதா பாருங்க. ஒவ்வொரு 1.5 கப். ஓகேவா, அப்ப 1 1/2 ஒரு முறை நீ 1.5 போட்டீங்கன்னா திருப்பி அவன் என்ன பண்ணுமா 2 3/4 தண்ணி ஊத்துறாங்க. ஓகேவா, அப்ப 2 3/4 இது ரெண்டும் சமம். இதான் ரேஷியோ. புரியுதா பாருங்க, இவ்வளவுதான் கணக்கே. அதாவது 1.5. ஓகேங்களா, 1.5 கப்ப நீ அரிசி போட்டா 2.25 நீ தண்ணி ஊத்தி தான் ஆகணும். ஓகேவா, அப்ப ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்ப ரேஷியோ வச்சாச்சா. அப்ப நம்ம இது மாதிரி இருந்தா கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அப்ப இது ஒரு கலப்பு பின்னத்தை நம்ம பின்னமா மாத்திக்கலாம். ஓகேவா, எப்படி பின்னமா மாத்தலாம்னா, இது ஒரு கலப்பு பின்னம். எப்படி பின்னமா மாத்தலாம்னா, இப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, பெருக்கணும். 1 2 இந்த பக்கம் கூட்டிக்கணும், அப்பதான் பின்னமாகுமே. 1 2 2 + 1 3. அப்ப எப்படி மாறிடுச்சுன்னா இது 3/2 மாறிடுச்சு. புரியுதா பாருங்க. 1 2 2 + 1 3. அப்ப 3 கீழே 2 அப்படியே போட்டுக்கணும். 3/2 ரேஷியோ. இதையும் மாத்துங்க. 4 2 8 இப்படி பெருக்கி மேல கூட்டணும். ஓகேவா, 4 2 8 8 + 3 11. கீழே என்ன இருக்கு 4 அதை அப்படியே போட்டுக்கிட்டோம். ஓகே, புரியுதா பாருங்க. இது ஆன்சர் கிடையாது. புரியுதா பாருங்க. இப்படி கொடுத்த கலப்பு பின்னத்தை நம்ம பின்னமா மாத்திட்டோம். கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? 1.5 கப் நீங்க அரிசி போட்டா 2.25 தண்ணி ஊத்தி தான் ஆகணும். அப்ப ரெண்டும் ஈக்குவல் தானே, ரேஷியோ வச்சுக்கிட்டாச்சு. அப்ப கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தியாச்சு. இப்ப ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா, இப்ப நம்ம கவனிங்க. நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறதே அரிசிக்கும் தண்ணீருக்கும் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் விகிதமே. இதுதான் ஆன்சர் சொல்லிடலாம். இருந்தாலுமே விகிதம் எப்படி இருக்கணும்? விகிதம் ஒரு முழு எண்ணா, ஒரு எளிய எண்ணா தான் இருக்கணும். பின்னத்தில் இருக்கவே கூடாது, நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது 3/2 இருக்கு, 11/4 இருக்கு. ஓகேவா, அப்ப நம்ம கீழே ஃபுல்லா கேன்சல் பண்ணி விடணும். 2 கேன்சல் ஆயிடும், 4 கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம எல்லாத்தையும் எதால பெருக்கலாம்? 4 பெருக்கலாமா? ஏன்னா 4 பெருக்கினா இந்த 2 கேன்சல் ஆயிடும், இந்த 4 கேன்சல் ஆயிடும். எனக்கு இது கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற 2க்கும் இங்க இருக்கிற 4க்கும் நீங்க என்ன பண்ணுங்க, விட்டா மாதிரி எல்சியம் எடுத்துக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு சில வேகமா போடுற பசங்க நேரடியா போடலாம். இல்லாத பசங்க இந்த 2க்கும் 4க்கும் இப்படி எல்சியம் எடுங்க. 2 போட்டீங்கன்னா 1 2 2 2 4 திருப்பி 2ல போட்டா 1 1. அப்ப கீழே 1 1 வர வரைக்கும் போட்டாச்சு. இதை மல்டிபிள் பண்ணா 4 வருதா, அவ்வளவுதான். அப்ப அந்த 4ஆல இங்கேயும் பெருக்கிக்கிறேன், இங்கேயும் பெருக்கிறேன். பெருக்கும் போது இந்த 4 4 கேன்சல் ஆயிடும். இது அடிச்சீங்கன்னா 1 2 2 இது 2 2 4. அப்ப 2யும் 3யும் பெருக்கினா வருது நமக்கு 6 வருது. ரேஷியோ இங்க வெறும் 11 மட்டும்தான். புரியுதா பாருங்க. அப்ப 6:11. ஆன்சர் என்னது? 6:11. அதாவது அரிசிக்கும் தண்ணீருக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து 6:11. ரொம்ப பெரிய கணக்குலாம் கிடையாது. அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ரேஷியோ மாதிரி ஈக்குவல் வச்சுக்கிறோம். கலப்பு பின்னத்தை பின்னமா ஆக்குறோம், அவ்வளவுதான். பின்னமாக்கிட்டு கீழே கேன்சல் பண்ணி விடுறோம். ஓகேவா, பின்னத்தை நம்ம எளிய நம்பரா மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஈஸியான ஒரு கணக்கு தான். ஓகேங்களா, நம்ம அடுத்து 29வது சம் பார்க்கலாம்.
29th சம் ஓகேங்களா. 29வது சம் பாத்தீங்கன்னா ரூபாய் 1210 ஆனது ஓகேங்களா. ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா இதே மாதிரி ப்ராப்ளம் தான் போகும். ரூபாய் 1210 ஆனது ஏகமா பிகமா சிக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்களாம். ஓகேவா. ஒரு அமௌண்ட் இருக்கு. இந்த 1210 ரூபாயை ஏபிசி ஓகேங்களா 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ரேஷியோ கொடுத்துருக்கலாம். டைரக்டா கொடுத்தா ஈஸியா போட்டிருக்கலாம். இப்ப ஏக்கு 2 பங்கு 3 பங்கு 5 பங்கு டைரக்டா கொடுத்தா ஒரே ஸ்டெப்ல ஈஸியா போட்டிருக்கலாம். ரேஷியோ அப்படி டைரக்டா சொல்லாம இப்படி கொடுத்துட்டாங்க. நான் முத ஃபர்ஸ்ட் தான் போட்டோம்ல அதே மாதிரி A/B னா 5:4 BC-னா 9:10 இந்த ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இந்த சி பெரும் தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. புரியுதா பாருங்க. ரொம்ப பேசிக்கான சம் தான். ஒரு அமௌண்ட்டை 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. என்ன ரேஷியோ தெரிஞ்சா ஒரே ஸ்டெப்ல சொல்லலாம். ஆனா ரேஷியோ தெரியாது. அப்ப ஏ எவ்வளவு பங்கு, பி எவ்வளவு பங்கு, சி எவ்வளவு பங்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி இதை வச்சு தான் போடணும். முதல் சம் போட்டோம்ல எப்படி போடுவோம் நம்ம ஏ பி சி ஓகேங்களா. அப்ப ஏபிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 5 4 ஓகேவா. ஏபிக்கு 5 4 பிசிக்கு என்ன இருக்கு 9 10 கொடுத்துருக்காங்க. அப்படியே இதுதான் சாப்டரோட முதல் செமி இப்படிதான் நடத்தினே ஓகேங்களா. புரியுதா பாருங்க. அப்ப ஏபிக்கு 5 4 போட்டாச்சு. பிசிக்கு 9:10 போட்டாச்சு. அப்ப இங்க காலியா இருக்கா. அப்ப சைடுல இருக்கிற நம்பர் இங்க தள்ளிடணும். 4 இங்க வந்துடணும். இங்க காலியா இருக்கும் ஓகேவா. அப்ப இங்க சைடுல இருக்கிற நம்பர் எனக்கு சைடுல எதுவும் இல்ல. அப்ப இந்த நம்பர் இங்க தள்ளா 9ன்னு வந்துடும். அப்ப எல்லாத்தையும் ஃபுல்லா பெருக்கணும். 9 5 ஆர் 45 45 9 4 36 10 4 40 ஓகேவா. அப்ப A/B/C ஃபுல்லா கிடைச்சிருச்சு ஓகேவா. இருந்தாலும் இதை பொதுவா அடிக்க முடிஞ்சா அடிச்சிடணும் ஓகேவா. இல்லைன்னா தப்புன்னு அர்த்தம். தப்பா தான் வரும். அப்ப காமனா 3 ஆல் அடிக்கலாமா பாருங்க. 3 ஆல் அடிச்சா 40 கேன்சல் ஆகாது. 2 ஆல் அடிக்கலாம் பார்த்தா எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்ப 45 அப்படிதான் விட்டுறணும் ஓகேவா. அப்ப A/B/C இதுதான் ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா கூட்டினா கவனிங்க நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். A/B/C எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 45 36 40 ஓகேவா. 45 36 40 ஓகேங்களா. புரியுதா பாருங்க. அப்ப புரியுதா பாருங்க. ஏவுக்கு 45 பங்கு, பிக்கு 36 பங்கு, சிக்கு 40 பங்கு ஓகேவா. இவ்வளோ இருக்கு ஓகேவா. இதான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் முடிய போகுது. ஒரு ஸ்டெப் போட்டாச்சு. 2வது ஸ்டெப் இங்கே போட்டுற போறோம். என்னன்னா 1210 ரூபா பிரிச்சு கொடுக்க போறோம் ஓகேவா. அப்ப ரேஷியோ பாருங்க. ரேஷியோ நான் கூட்டலாமா. இது கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க. இந்த 3த்தையும் கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு வருது 40 40 80 ஓகேங்களா. அப்படியே கூட்டுங்க. 40 40 80 80 30 எவ்வளவு ஆகுது 110 110 ஒரு 11 121 வருது. அப்ப இந்த ரேஷியோ 3 பேருக்கும் கிடைக்கிற அமௌண்ட் ஓகேவா. இது அமௌண்ட் கிடையாது. இப்ப இவனுக்கு 45 பங்கு ஏக்கு போகுது, பிக்கு 36 பங்கு, சிக்கு 40 பங்கு. அப்ப இவன் எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளவு வருது பாருங்க 40 40 80 110 அப்ப 121 பங்கு போகுது. புரியுதா பாருங்க. பங்கு இந்த 3 பேருக்கும் சேர்த்து ஏபிசி 3 பேருக்கும் சேர்த்து 121 பங்கு ஓகேவா. 121 பங்குல சி ஏக்கு இவ்வளவு பங்கு, இவனுக்கு இவ்வளவு பங்கு, இவனுக்கு. ஆனா மொத்தமா பார்த்தா 121 பங்கு ஓகேவா. நான் கொஸ்டினே முடிக்க போறேன். எப்படின்னா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல ஒரு கூடுதல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் கூடுதல் மதிப்பு அல்லது கூடுதல் ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. அப்ப கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட கூடுதல் தொகை தான் விகிதத்தினுடைய கூடுதலுக்கு சமம் அர்த்தம். புரியுதா பாருங்க. விகிதத்தினுடைய கூடுதல் எவ்வளோ 121 பங்கு. இந்த 121 பங்கு தான் எதுக்கு சமம் கொடுக்கப்பட்ட அந்த கூடுதல் அமௌண்ட்டுக்கு சமம் அர்த்தம் ஓகேவா. அப்ப ஒரே ஸ்டெப் ஈக்குவல் பண்ணிடலாம். அப்ப இந்த 121 பங்கு தான் கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அந்த 1210 ரூபாய்க்கு சமம். இதுதான் ஸ்டெப்பே. புரியுதா பாருங்க. ரேஷியோவின் கூடுதல் தான் கணக்கினுடைய மொத்தத்திற்கு சமம். அப்படின்னா யார கேட்கிறாங்க சியினுடைய தொகை தானே கேட்கிறாங்க. சி பெரும் தொகை. சிக்கு எவ்வளவு பங்கு போகுது. இது ஏக்கு போற பங்கு, பிக்கு போற பங்கு, சிக்கு 40 பங்கு வருது. அப்ப சிக்கு போற பங்கு 40. அது எவ்வளோன்னு கேட்கறாங்க. இதான் கொஸ்டின் எழுதிட்டு பாருங்க ஓகேவா. இது யாருக்கான இடம். மொத்தம் பங்கு எவ்வளவு 121 பங்கு இங்க போட்டாச்சு. மொத்தம் அமௌண்ட் அங்க போட்டாச்சு. கேன்சல் பண்ணலாமா. இது மாதிரி இதான் இது கவனிங்க. இது மாதிரி ஒரு 4 இடத்துல வந்துடும் ஓகேவா. இது பாக்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. ஒரு இடம் மட்டும் கொஸ்டின் வந்துடும் ஓகேவா. இப்படி இருக்கும்போது மேலே கீழே அடிச்சுக்கலாம், சைட்ல அடிச்சுக்கலாம். ஆனா கிராஸ்ல மட்டும் பெருக்க தான் முடியும் ஓகேங்களா. இதுக்கும் பெருக்க தான் முடியும், இதுக்கும் பெருக்க தான் முடியும் ஓகேவா. ஆனா சைட்ல எங்க வேணாலும் அடிச்சுக்கலாம் ஓகேவா. அடிக்கலாமா. இதை பாருங்க. இப்ப சைட்ல அடிச்சுக்க போறேன். எப்படி அடிக்கிறேன்னா ஒரு முறை அடிச்சா 121 ஓகேவா. இது அடிச்சிங்கன்னா 10 முறை அடிச்சா ஓகேவா. 10 முறை அடிச்சா 1210 வந்துடும் ஓகேவா. 10 121 தான் இது ஃபுல்லா வந்துடும். அப்ப 10ஐயும் குறுக்குல என்னதான் பண்ண முடியும், குறுக்குல பெருக்க தான் முடியும் ஓகேவா. 10 × 40 400. அப்ப 400 கிடைச்சிருக்கு. அப்ப சி பெரும் தொகை எவ்வளவுன்னா 400 ரூபாய். சி பெரும் தொகை 400 ரூபாய் ஓகேங்களா. அப்ப நம்ம இந்த கணக்குல ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். இருந்தாலும் என்னன்னு சொல்லிடுறேன் ஓகே. ஏன்னா இதான் உங்களுக்கு முதல் சம். இப்போதைக்கு அப்ளிகேஷன் முதல் சம் போடுறோம். எப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு ரேஷியோ இப்படி கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்ப ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் போற ஒரு 35 சம் கிட்ட இப்படி எல்லாமே இப்படிதான் வரும். எல்லாம் எப்படி வரும்னா இதை வச்சுதான் போடுவோம். ஒரே ஸ்டெப்
எப்படி போடுவோம்னா ரேஷியோனுடைய கூடுதல் தான். ஓகே, ரேஷியோடைய கூடுதல் தான் 120 பங்கு. இதுதான் கணக்கினுடைய கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் யாரை கேட்கறாங்களோ அந்த பங்கை கீழே வச்சுட்டு அடிச்சிடுவாங்க. அடிக்கும் பொழுது மேல கீழே அடிச்சுக்கலாம், சைட்ல அடிச்சுக்கலாம். ஆனா இப்படி கிராஸ்ல இவங்களுக்கு கிராஸ், இவங்களுக்கு கிராஸ்ல மட்டும் மல்டிபிள் தான் பண்ணணும், பெருக்கணும், ஈஸியா போட்டுடலாம். இந்த மாடல் தான் கிட்டத்தட்ட ஒரு 8 சாப்டருக்கு வரும். ஓகேவா, ஏகப்பட்ட சாப்டருக்கு இதுதான் போடுவோம். இந்த ஒரு மாடல் தான் பாத்துக்கோங்க. நம்ம அடுத்து 30வது சம் போயிடலாம். இப்போ 30வது சம் பாத்தீங்கன்னா ரூபாய் 1162. ஓகேங்களா, 1162 A, BC. ஓகேங்களா, ABC 3 பேருக்கும் பிரிக்கிறாங்க. பிரிச்சு எப்படி பிரிக்கிறாங்கன்னா 35:28:20. ஓகேங்களா, இந்த ரேஷியோ, இந்த விகிதப்படி பிரித்தால் ஏ பெரும் தொகை, ஏக்கு எவ்வளவு போய் சேரும்னு கேட்கறாங்க. போன சம் மாதிரி தான் இதையும் போட போறோம். நல்லா புரியுதா பாருங்க. அப்ப ரேஷியோல கணக்கினுடைய மொத்த ரூபாய் இதோ இருக்கு. அப்ப ரேஷியோடைய கூடுதல் ஒரே ஸ்டெப் தான். ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டிக்க போறீங்க, ஈக்குவல் பண்ணி அடிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஒரே ஸ்டெப் தான். அப்ப ரேஷியோ எல்லாம் கூட்டலாமா? ரேஷியோ கூட்டினா வருது பாருங்க. ஒரு 35, ஒரு 28, ஒரு 20. இந்த மூணுதையும் கூட்டுறோம். 35, 28. அப்ப கூட்டுங்க. 1, 4, அப்ப 83 வருது. புரியுதா பாருங்க. ரேஷியோ எல்லாத்தையும் கூட்டினா 83. ஓகேவா, அப்ப விகிதத்தினுடைய கூடுதல், விகிதங்களின் கூடுதல் தான் அந்த 83 பங்கு. ஓகேங்களா, அப்ப இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் விகிதத்தின் கூடுதல் தான் கணக்கினுடைய மொத்தத்திற்கு சமம் 1162. புரியுதா பாருங்க, ஒரே ஸ்டெப் தான். அப்ப விகிதங்களுடைய கூடுதல் தான் கணக்கின் மொத்தத்திற்கு சமம். போட்டாச்சு. யாரை கேட்கறாங்க பாருங்க, ஏ கேட்கறாங்களா? ஏக்கு அதான் முதல் நம்பர் தான் ஏ அர்த்தம், ரெண்டாவது நம்பர் பி அர்த்தம், மூணாவது நம்பர் சி அர்த்தம். ஓகேவா, கொஸ்டின்ல சீன் கேட்டா அந்த 20 தூக்கி இங்க போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பீன் கேட்டாங்கன்னா 28 போட்டு. ஆனா நமக்கு ஏ கேட்டிருக்கிறதால ஏன்றது முதல் நம்பர் 35. ஓகேவா, அப்ப அந்த 35 தான் எவ்வளவு? அப்ப 35 பங்கு தான் ஏக்கு போய் சேர வேண்டியது. ஓகேவா, ஏன்னா கொஸ்டின் வேலை கொடுத்துறாங்க பாருங்க, ABC. அப்ப இவங்க தான் ABC. ஓகேவா, அப்ப 35 பங்கு கேட்கறாங்க. இது எழுத தெரியுதான்னு பாருங்க. இது எழுத தெரிஞ்சாலே போதும். அப்ப இந்த இடம் யாருக்கானதுன்னா கணக்கில் கொடுக்கப்பட்ட விகிதங்களுடைய கூடுதல் தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் போட போறோம். இந்த விகிதங்களின் கூடுதல் எதுக்கு சமம்னா அதே கணக்கில் கொடுக்கப்பட்ட இந்த ரூபாய் மொத்தத்திற்கு சமம்னு அர்த்தம். இங்க போட்டாச்சு. ஓகே, ஃபினிஷ் பண்ணாச்சு. கொஸ்டின் யாரை கேட்கறாங்களோ அந்த நம்பரை தூக்கி கீழே போட்டுக்க போறோம். இந்த இடத்துல ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி செட் பண்ணிட்டாலே மேலையும் கீழே அடிச்சுக்கலாம், அதாவது டிவைட் பண்ணிக்கலாம். இதையும் சைடில் அடிச்சுக்கலாம், இதையும் கூட சைடில் அடிச்சுக்கலாம். அடிக்க முடிஞ்ச நம்பர் இருந்து அடிக்கலாம். பட் இதுக்கும் பெருக்க தான் முடியும், இதுக்கும் பெருக்க தான் முடியும். கிராஸ்ல மட்டும் மல்டிப்ளிகேஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புதுசா பாக்குறவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கேன்சல் பண்ணலாமா? இது கூட கேன்சல் ஆகாது. ஓகேவா, 5 அடிக்கலாம், 7 அடிக்கலாம். இந்த ரெண்டுமே இது கூட கேன்சல் ஆகாது. அப்ப நேரா 83 எடுத்துட்டு போயிட்டு இது அடிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. 83 ஃபுல்லா கேன்சல் ஆகும். ஓகேவா, படிக்கலாமா? 183 அடிச்சாச்சு. அப்ப இதுல அடிங்க. 116க்குள்ள எத்தனை இருக்கும்? ஒரு 83 இருக்கும். 116க்குள்ள ஒரு 83 இருக்கும். ஓகேவா, அதாவது 116ல ஒரு 83 போயிடுச்சுன்னா 6ல 3 போயிடுச்சுன்னா 3. ஓகேவா, 11 எடுத்து மீதி 3. ஓகேவா, அப்ப 2 மீந்து இருக்கா? அப்ப 332 தெரியுதா உங்களுக்கு? அப்ப மீதி அந்த 2 சேர்த்தாச்சு, 332. அப்ப எத்தனை முறை அடிக்கலாம்? 4 முறை வரும். அப்ப 483. 483. உதாரணத்துக்கு 4 3 12, 2 மீதி 1, 4 8 32 33. ஓகேவா, அப்ப 332 வந்துருச்சு. அப்ப 14. ஓகேவா, ஓவர் 83 83, 14 83 தான் 1162 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப இங்க நம்பர்ல முடிஞ்சிருச்சா? இங்க 14 மட்டும் இருக்கா? இப்ப என்ன பண்ண போறோம்னா கிராஸ்ல பண்ண போறோம். அப்ப இந்த 35ஐயும் அங்க 14ஐயும் பெருக்க தான் முடியும். கிராஸ் என்னதான் பண்ண முடியும்? பெருக்க தான் முடியும், அடிக்க கூடாது. ஓகேவா, அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 35ஐயும் 14ஐயும் பெருக்குங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நம்ம எது ஃபார்முலா போடல, கணக்கு வளவரன் எக்ஸ் வச்சுலாம் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணல, ஒரே ஸ்டெப் தான். விகிதத்தினுடைய கூடுதல் தான் கணக்கின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு ஈக்குவல் பண்ணி ஆன்சர் முடிச்சிட்டோம். ஓகேவா, அப்ப பெருக்குங்க. 5 4 0 மீதி 2. ஓகேவா, அப்ப 490 ரூபாய் வருது. எவ்வளவு வருது? 490 ரூபாய் வருது. ஏ பெரும் தொகை 490 ரூபாய். இதே கொஸ்டின்ல பி கேட்டிருந்தாங்கன்னா இதான் செகண்ட் பி. அப்ப அந்த 28 பங்கு தூக்கி இங்க போடணும். கீழே 22 28 போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா, இப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான மாடல் தான். ஓகேவா, சம் பாத்தீங்கன்னா ரூபாய் 510. ஓகேங்களா, ரூபாய் 510 ஏ ஆனவர் பி இன் மதிப்பில் 2/3 பங்கும், பி ஆனவர் சி இன் மதிப்பில் 1/4 பங்கையும் பெறுகிறார் எனில் அவர்களின் தனித்தனி பங்கு கேட்கிறாங்க. அப்ப 3 பேருமே ஏபிசி 3 பேருக்கும் தனித்தனியா எவ்வளவு அமௌண்ட் போகுதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே
பர்டிகுலரா ஏ அமௌண்ட் மட்டும் கேட்டாங்க, பர்டிகுலரா பி மட்டும் கேட்டாங்க, பர்டிகுலர் சி மட்டும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இது மாதிரி தனியா சம் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. இப்போ கிட்டத்தட்ட 31வது சம் வந்துட்டோம். ஓகேவா? புதுசா படிக்கிற பசங்களா இருக்கட்டும், மேக்ஸ் சரியா வராத பசங்களா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும், நோட் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு சம்மா காப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா தள்ளி தள்ளி நீங்க பார்த்துட்டு போறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா? அதே நீங்க அப்படியே ஒவ்வொரு சம்மே அடுத்தடுத்த மாடல தான் போட்டுட்டு இருக்கோம். அப்ப நீங்க காப்பி பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணுவது உங்களுக்கு புரியுமே. இப்போ ஈஸியா போட்டலாம் பாருங்க. பார்க்கதான் கொஸ்டின் இப்படி இருக்கும். ஓகேவா? 510 ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மொத்த தொகை இதுதான். ஓகேவா? நமக்கு ரேஷியோ கிடைச்சாலே போதும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏபிசி 3 ரேஷியோ கிடைச்சா போதும். அப்ப ரேஷியோடைய கூடுதல் தான் கணக்குடைய கூடுதலுக்கு சமம்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப கவனிங்க, இது அப்படியே இருக்கட்டும், இந்த அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். அவங்க சொன்னதை செய்வோம். அப்ப ஏ ஆனவர் பி இன் மதிப்பில் 2/3 பங்கு. அப்ப எழுதலாமா? அதை பாருங்க. ஏ ஆனவர் பி யோட மதிப்புல 2/3 பங்கு. இதான் அந்த லைனே. ஏ ஆனவர் பி இன் மதிப்பில் 2/3 பங்கு. ஓகேவா? அப்ப ஈக்குவல் அர்த்தம். ஒரு லைன் போட்டாச்சு. ஓகேவா? செகண்ட் லைன், பி ஆனவர் பிக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இங்க எழுதிக்கிறேன், பி ஆனவர் சி இன் மதிப்பில் 1/4. அப்ப சி இன் மதிப்பில் 1/4 பங்கும் பெறுகிறார் எனில் அவர்களின் தனித்தனி பங்கு. அப்ப கொஸ்டினே முடிச்சுட்டேன். ஓகேவா? எழுதி வச்சு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கிற பியை கீழே கொண்டு வந்துருங்க. ஏன்னா இதெல்லாம் பெருக்கல் அர்த்தமா. பியை கீழே கொண்டு வந்துட்டா எப்படி வந்துரும்? இப்ப a/b = 2/3 வந்துரும். ஓகேவா? அங்க இருக்கிற சியை கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப எப்படி வந்துரும்? b/c = 1/4. அப்படிதான் இருக்கு. புரியுதா பாருங்க. இப்போ ஏன் இதை மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, ஏவோட வேல்யூ 2 தான், பியோட வேல்யூ 3 தான். ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். அதே சம் தான் இங்க பாருங்க. பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 4. புரியுதா பாருங்க. ஓகே, இது எந்த மாடல் இருக்கு பாருங்க. a/b, b/c. புரியுதா? a/b இருக்கு, b/c இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? a b c முதல் சம் நடத்தினாலும் அதே மாதிரி தான். ஓகேவா? புரியுதா பாருங்க. ABC போட போறோம். அப்ப A/B என்ன இருக்கு? A/B னா 2:3. அப்ப A க்கு நேரா 2, B க்கு நேரா 3. A க்கு நேரா 2, B க்கு நேரா 3 போட்டாச்சு. B அது BC பாத்தீங்கன்னா 1/4. அப்ப B க்கு நேரா 1, C க்கு நேரா 4 போட்டாச்சு. புரியுதா பாருங்க. அப்ப எங்கெல்லாம் காலியா இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க காலியா இருக்கா? அப்ப இந்த 3 இங்க தள்ளிடலாம். ஓகேவா? 3 இங்க வந்துரும். இங்க காலியா இருக்கா? அப்ப இந்த 1 வந்து இங்க வந்துரும். ஓகேவா? அப்ப ஓர் 2 2, ஓர் 3 3, 3 4 12. ஓகேவா? இது காமனா அடிக்க முடியாது. ஏன்னா 3 இதெல்லாம் காமனா அடிக்க முடியாது. அப்ப ABC 3 பேருடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:3:12. ABC 3 பேருடைய ரேஷியோ 2:3:12. ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் என்னது? ரேஷியோ பொறுத்த வரைக்கும் விகிதங்களின் கூடுதல், ரேஷியோடைய கூடுதல் தான் கணக்குல கொடுக்கப்பட்ட மொத்தத்துக்கு சமமா. அப்ப 3த்தையும் கூட்டுங்க. 2 பங்கு 3 பங்கு 12 பங்கா கூட்டம் எத்தனை பங்கு வருது? 2 3 5, 5 12 17. ஓகேவா? 5 12 17 பங்கு. அப்ப இந்த 3 ரேஷியோவும் கூட்டினா ஒரே ஸ்டெப் தான். அது பாருங்க, 17 பங்கு தான் எதுக்கு சமம்? இந்த 17 பங்கு தான் கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட கூடுதல் 510 சமம். ஓகேவா? 510க்கு சமம். புரியுதா பாருங்க. ரேஷியோடைய கூடுதல் தான் 17 பங்கு, கணக்கினுடைய கூடுதல் தான் 510க்கு சமம். அப்படின்னா இவங்க ஏனுடைய பங்கு கேட்கல, பியினுடைய பங்கு கேட்கல, சி கேட்கல, 3 பேருக்கும் கேட்கறாங்க. புரியுதா உங்களுக்கு? 3 பேருடைய தனித்தனி பங்கு கேட்கறாங்க. அப்படின்னும் போது நாம வெறும் 1, ஓகேவா, இந்த 1 கண்டுபிடிச்சிருவோம். ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். புரியுதா பாருங்க. 1 மட்டும் அப்ப கண்டுபிடிக்கலாமா? 1 இங்க அடிக்க முடியாது, 70 நாங்க அடிக்கும். ஓகேவா? இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? ஓகேவா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேலையும் கீழே அடிச்சுக்கலாம், சைடில் அடிச்சுக்கலாம். ஆனால் கிராஸ்ல மட்டும் பெருக்க தான் முடியும். ஓகேவா? அப்போ 17 அடிக்கலாமா? அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்களே, கஷ்டப்பட தேவையில்ல, அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அடிச்சிங்கன்னா 17 அடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எத்தனை முறை வரும்னு வச்சுக்கோங்களேன், 3 முறை அடிச்சா வந்துடும். ஓகேங்களா? 3 17 51 தான். ஏன்னா 30 30 3 21 3 11 51. ஓகேவா? 3 17 51 தான். ஓகேவா? மேல இருக்கிற 0 போட்டுக்கிட்டாச்சு. 30. அப்போ ஒரு 30 30. இந்த 30 ரூபாய் என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன ஒரு பங்குனா, இது பாருங்க, நமக்கே ரேஷியோ இருக்குல்ல, இவனுக்கு 2 பங்கு கொடுக்கணும், இவனுக்கு 3 பங்கு கொடுக்கணும், சிக்கு 12 பங்கு. நாம கண்டுபிடிச்சது ஒரே ஒரு பங்கு தான். ஓகேவா? அப்ப இந்த 30 எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்கலாமா? 30 எல்லாத்தையும் பெருக்கணும். அதை பாருங்க, ஏக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? 2 30 60. ஏக்கு வந்து 60 ரூபாய் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பி வந்து 3 பங்கு இருக்கா, 3 × 30னா பிக்கு 90 ரூபாய் வந்துடும். அடுத்து 12 × 3 12 36. சிக்கு 360 ரூபாய் வரும். ஓகேவா? ஈஸி, அவ்வளவுதான். நிறைய பேருக்கு 17 எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரியாது. ஓகேவா? அதனால என்னங்க பண்ணணும்னா, அந்த பகாயன் சொல்றோம்ல, பகாயன் சொல்லப்படுகிற அந்த 13வது வாய்ப்பாடு, 17வது வாய்ப்பாடு, 19வது வாய்ப்பாடு, வெறும் இந்த 3 வாய்ப்பாடு நீங்க ஒழுங்கா படிச்சாலே போதும். மேக்ஸ் ரொம்ப ஈஸி ஆயிடும். வெறும் 13வது வாய்ப்பாடு, 17 19 இந்த 3 மட்டும் நீங்க படிச்சு பாருங்களேன். மேக்ஸிமம் நம்பர் இப்படிதான் இருக்குமே. நீங்க வேற எதுல வந்தாலுமே 2ஆல் அடிச்சு 3ஆல் அடிச்சு கொண்டு வந்துருவீங்க. ஆனா இது மாதிரிலாம் வந்து நிற்கும் போது 13 17 19 ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த கணக்கை பொறுத்தவரை ஈஸியான ஒரு கணக்கு தான், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம 32வது சம் பார்க்கலாம்.
32வது சம் பாருங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு சம்மே அடுத்தடுத்த பரிமாணத்துல வந்துட்டே இருக்கு பாருங்க. ரேஷியோ தான் இருந்தாலும் ஒவ்வொரு மாடல் எல்லாமே ரொம்ப முக்கியமான சம்மு. ஏ மற்றும் பி சேர்ந்து ரூபாய் 1210 பெறுகின்றனர். அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து, இப்ப ஏவும் பியும் சேர்ந்து தான் இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஓகேவா, இருந்தாலும் அது எப்படி பிரிக்கிறோம்? கொஸ்டின் பாத்தீங்கன்னா பி பெரும் தொகை கேட்கறாங்க. புரியுதா பாருங்க, கொஸ்டின் வந்து பிக்கு எவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்க. அப்ப நமக்கு ரெண்டு பேரும் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். கவனி, ஆனா அதுக்கான லைன் கொடுக்குறாங்க. ஏ பெரும் வருமானத்தின் 4/15 பங்கானது பி பெரும் வருமானத்தின் 2/5 பங்கிற்கு சமம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்ப பிக்கு எவ்வளவு போன்னு கேட்கறாங்க. புரியுதா பாருங்க, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுதான் 1210 ரூபா வாங்குறாங்க. அதை டைரக்டா ஒரு ரேஷியோ கொடுத்தா சிம்பிளா ஒரே ஸ்டெப் போட்டுடலாம். டைரக்டா ரேஷியோ கொடுக்காம இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க ரேஷியோ கண்டுபிடிச்சுக்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் போட போறோம். அதாவது கணக்கை பொறுத்த வரைக்கும் கணக்குல கொடுத்த அத்தனை லைனுமே நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். கணக்குல கொடுக்கப்பட்ட அத்தனை தகவலையும் நம்ம யூஸ் பண்ணி தான் கணக்கு போடணும். அதுல ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போட்டா கூட நம்ம தப்பா போறோம்னு அர்த்தம். ஓகேவா, அவங்க கொடுக்குற டேட்டாவை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிடணும். முதல் லைன்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க 1210 ரூபா மொத்தமா இருக்குன்னு. அப்ப போடலாமா? இதுதான் ரொம்ப முக்கியமே. ஏ பெரும் வருமானத்தின் 4/15 பங்கானது அப்படியே எழுதுற பாருங்க. அப்ப ஏ வாங்குற 4/15 பங்கு மதிப்பு, ஏ பெறுகிற 4/15 பங்கு மதிப்பானது எதுக்கு சமம்னா பி பெரும் வருமானத்தின் 2/5 பங்குக்கு. அதாவது பி பெரும் வருமானத்தின் 2/5. ஓகேங்களா, 2/5க்கு சமம் சொல்லிட்டாங்க. இதுதாங்க அந்த லைனே. ஏ பெரும் வருமானத்தின் 4/15 பங்கு மதிப்பானது பி பெரும் வருமானத்தின் 2/5 பங்கிற்கு சமம் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்படி வச்சுக்கிட்டு இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சணும் ரேஷியோ. ஓகேவா, புரியுதா பாருங்க. நமக்கு இங்க ஏ இருக்குல்ல, அப்ப அந்த பி கீழே கொண்டு வந்துடலாமா? இந்த பி கீழே கொண்டு வந்துருக்கு. ஓகேவா, அப்ப ஆல்ரெடி இங்க ஏ இருக்கு, அந்த பி கீழே வந்துடும். ஓகேவா, பி வந்துருச்சு. ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்க 2/5 இருக்குல்ல, நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். 2/5 தான் அங்கேயே தான் இருக்கு. இந்த 4/15 அந்த பக்கம் போனா தலைகீழ போகும். ஏன்னா இங்க ரெண்டு பெருக்கல் இருக்கிறதால இத 4/15 அந்தாண்ட போனா தலைகீழ எப்படி போகும்னா தலைகீழ போயிடும். மேல 15ம் கீழே 4ன்னு வந்துடும். நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா, இந்த ஒரு பின்னம் ஈக்குவல் டு தான்னாலே தலைகீழ போயிடும். ஓகேவா, அப்ப 15/4 வந்துடும். 2 அடிச்சா இங்க 2ன்னு வந்துடும். இங்க அடிச்சீங்கன்னா இங்க 315. அப்ப பாத்தீங்கன்னா 3/2 தான் உங்களுக்கு மீந்திருக்கு. அப்ப a/b ஈக்குவல் டு 3/2 இருக்கு. ஓகேவா, புரியுதா பாருங்க. அப்ப a/b ஈக்குவல் டு இருக்கு 3/2 இருக்கு. அப்ப ஏவனுடைய ரேஷியோ எவ்வளவு? அப்ப a/b எவ்வளவு? 3:2. புரியுதா பாருங்க. அப்ப எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு? a/b பாத்தீங்கன்னா 3:1 கிடைச்சிருக்கு. கணக்கே முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? a/b என்ன கிடைச்சிருக்குன்னா 3:2. அப்ப கணக்குல நமக்கு கொடுக்கப்பட்ட மொத்த தொகை 1210 ரூபாய். ஓகேவா, இந்த கணக்குல சி எல்லாம் கொடுக்கல, வெறும் a b ரெண்டே பேர் தான். அப்ப ரெண்டு பேருக்கான ரேஷியோ பாத்தீங்கன்னா 3:2. ரெண்டு பேர் ரேஷியோ வந்து அப்ப a க்கு 3 பங்கு கொடுக்கணும், b க்கு 2 பங்கு தான், மொத்தமா 5 பங்கு தான். கணக்குல மொத்த பங்கு 3 + 2 5 பங்கு, 3 + 2 5 பங்கு தான். ஓகேவா, 5 பங்கு தான் இருக்கு. நமக்கு தான் தெரியும்ல, ரேஷியோ பொறுத்த வரைக்கும் விகிதத்தினுடைய கூடுதல் தான் கணக்கினுடைய கூடுதலுக்கு சமம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது a க்கு வந்து 3 பங்கு தான், பிக்கு வந்து 2 பங்கு தான், டோட்டலி 5 பங்கு தான். கணக்கு முடிஞ்சிச்சு பாருங்க. அப்ப அந்த 5 பங்கு தான் எதுக்கு சமம்? கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த மொத்தத்துக்கு சமமா 1210 ரூபாய்க்கு சமம். யார கேக்குறாங்க? பி பெரும் தொகை எவ்வளவு? அப்ப ரேஷியோ பாருங்க, ஏக்கு வந்து 3 பங்கு, பிக்கு 2 பங்கு தான். அப்ப 2 பங்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதை எழுத தெரியுதான்னு பாருங்க. இதை எழுதுனாலே போதும். அப்ப இது வந்து 5 ஏன் போட்டிருக்கேன்னா கணக்கு ரேஷியோ, மொத்த ரேஷியோ 3 + 2 5, 5 பங்கு. ஏக்கு 2 பி 2 கூட்டிங்கன்னா 5 பங்கு வரும். ஓகேவா, இப்ப இங்க அடிக்க முடியாது, இந்த 5 இங்க அடிக்கலாமா? அடிங்க. 1 5 5 இங்க அடிச்சீங்கன்னா 12 எத்தனை இருக்கு? 2 5 10, மீதி 2 மீறும், 4 5 20, மீதி 1 மீறும், 5 2 10. ஓகேவா, சாரி 2 5 10. ஏன்னா நம்ம 5 தான் அடிக்கிறோம், 2 4 2 தான் வரும். 2 5 10, 4 5 20, 10 இருக்கும், 2 5 10. ஓகேவா, அப்ப இங்க 242 மீந்து இருக்கு, இங்க ஒரு 2 மீந்து இருக்கு பாருங்க. குறுக்குல என்னதான் பண்ண முடியும்? பெருக்க தான் முடியும். குறுக்குல பெருக்க தான் முடியும். அப்ப 2 × 2 4 2 பெருக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 2 4 8 2 4 484 ரூபாய். அதாவது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பி பெரும் தொகை 484 ரூபாய். ஓகேவா, கணக்கு கொடுத்தாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இந்த லைன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த லைன்ல இருந்து பி கீழே கொண்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? a/b வந்து 3/2 கிடைச்சிருக்கா? பின்னம்னாலே ரேஷியோ தான். அப்ப a/b எவ்வளோ? 3:2. அப்ப 3:2னா ஏக்கு 3 பங்குன்னு அர்த்தம், பிக்கு 2 பங்குன்னு அர்த்தம். அப்ப கணக்கில் கொடுக்கப்பட்ட ரேஷியோடைய கூடுதல் 5 பங்குன்னு அர்த்தம். மொத்த அமௌண்ட் மேல கொடுத்திருக்காங்க, அந்த 5 பங்கு தான் இந்த அமௌண்ட்டுக்கு சமன் சொல்லிட்டு அடிக்க போறோம். நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதெல்லாம் முக்கியமான மாடல் இது. ஓகேவா, நம்ம அடுத்து 33 பார்க்கலாம். 33 சம் பாருங்க. 33 பாத்தீங்கன்னா ஒரு தொகை ABCD 4 பேருக்கும், ஓகேவா, அந்த ABCD ஆகியோருக்கு
5:2:4:3 ஓகேங்களா. இந்த ரேஷியோல ஓகேங்களா, ரேஷியோ டைரக்டா கொடுத்துட்டாங்க. இவ்வளவு நேரம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போட்டோம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கும் எப்படி பிரிச்சு தரணும் ரேஷியோவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஏனா ஏக்கு 5 பங்கு, இவனுக்கு 2 பங்கு, 4 பங்கு, 3 பங்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த கணக்குல மொத்த தொகையை கொடுக்கல. எப்பயுமே மொத்த தொகை கொடுத்தாதானே நம்ம ரேஷியோ ஈக்குவல் பண்ணி அடிக்க முடியும். இந்த கணக்குல மொத்த தொகை எவ்வளவுன்னு கொடுக்காம கொடுத்துருக்கேன். கவனிங்க, அப்ப ஒரு தொகை ABCD 4 பேருக்குமே இந்த ரேஷியோ என்ற விதத்தில் பிரித்தளிக்கப்படுகிறது. ஒரே ஒரு க்ளூ தான், இந்த க்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ணி போடணும். C ஆனவர் D ஐ விட 1000 ரூபாய் அதிகம் பெறுகிறார். ஒண்ணுமே இல்ல, C ஆனவர் D, இந்த D ஐ விட 1000 ரூபாய் அதிகம் வாங்குறாரு எனில் B பெரும் தொகை, செகண்ட்ல இருக்கிற B வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்குறான்னு கேக்குறாங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு கூடுதல், அதாவது இந்த கணக்குல ஒரு 5000 ரூபாய் இருக்கு, 4 பேருக்கும் பிரிச்சு கொடுங்க, அதுல B எவ்வளவுன்னு கேட்டா ஈஸியா போட்டுடலாம். எப்படி போடுவோம்னா, ரேஷியோடைய கூடுதல் தான் கணக்கின் கூடுதலுக்கு சமன் சொல்லி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, டைரக்டா ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கொடுக்கலனா மொத்த தொகை எவ்வளவுனே கொடுக்கல. ஓகேவா, ஒரே ஒரு குழு தான் இருக்கு. என்னன்னா இந்த 1000 ரூபாய் இருக்கு. இந்த 1000 ரூபாய் என்ன காசுனா மொத்த தொகை கிடையாது. C ஆனவர் D ஐ விட எவ்வளவு அதிகமா வாங்குறாரு. ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா, C ஆனவர் D ஐ விட அதிகமா வாங்குறாரு, இல்ல C ஆனவர் D ஐ விட கம்மியா வாங்குறாரு. இப்படி எது சொன்னாலுமே என்ன தெரியுமா அர்த்தம், C க்கும் D க்கும் டிஃபரெண்ட் அர்த்தம். ஓகேவா, C க்கும் இந்த பாருங்க, C க்கும் D க்கும் டிஃபரெண்ட் தான் 1000 ரூபான்னு அர்த்தம். ஓகேவா, உதாரணத்துக்கு C ஆனவர் D ஐ விட உயரம் கம்மியா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும், C ஆனவர் D ஐ விட உயரம் அதிகமா இருக்கான்னு சொன்னாலும், C ஆனவர் D ஐ விட அதிகமா சம்பாதிக்கிறாரு இல்ல கம்மியா சம்பாதிக்கிறாரு, எது சொன்னாலுமே நாம எல்லா வார்த்தையுமே ஒரே டேர்மா சொன்னா டிஃபரெண்ட். ஓகே, இந்த 2 பேருக்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் 1000 ரூபாய் இப்படி சொல்லிட்டு போயிடணும். இவன் அதிகம் இவன் கம்மி அப்படிலாம் சொல்லாம C க்கும் D க்கும் டிஃபரெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தா 1000 ரூபாய். டிஃபரெண்ட்னா கழித்தல், இந்த 2 பேருடைய அமௌண்ட் நீங்க கழிச்சீங்கன்னா 1000 ரூபாய் வரும், அதான் அர்த்தமே. C ஆனவர் D ஐ விட 1000 ரூபாய் அதிகம் பெறுகிறார். அப்ப C க்கும் D க்கும் டிஃபரெண்ட். ஓகேவா, கழித்தல் எவ்வளவுனா டிஃபரெண்ட் என்னவா இருக்குன்னா 1000 ரூபாயா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப C க்கும் D க்கும் அமௌண்ட்ல தான் டிஃபரெண்ட் 1000 ரூபாய். ஓகேவா, ரூபாயில 1000 ரூபாய் வருது. ரேஷியோல பார்க்கலாமா, ஃபர்ஸ்ட் A, செகண்ட் B, இது C D. ஓகேவா, அப்ப C D. ஓகேவா, C க்கும் D க்கும் ரேஷியோல டிஃபரெண்ட் எவ்வளவு, C க்கும் D க்கும் விகிதத்துல எவ்வளவு டிஃபரெண்ட், கழித்தல் எவ்வளவு வருது, ஒரு பங்கு தானே வருது. 4ல 3 போயிடுச்சுனா 1. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஒரு பங்கு தான் எதுக்கு சமம், அந்த 1000 ரூபாய்க்கு சமம். புரியுதா பாருங்க, இந்த ஏன் 1ன்னு போட்டிருக்கேன்னா, இந்த 1000னா என்ன தெரியுமா, C க்கும் D க்கும் உள்ள அமௌண்ட்ல வித்தியாசம் தான். ஓகேவா, இவனோட அதிகம் இவனோட கம்மி இல்ல உயரம் குள்ளம் எது சொன்னாலுமே இருவருக்கும் உள்ள வித்தியாசம் அர்த்தம். அதே மாதிரிதான் C க்கும் D க்கும் உள்ள அமௌண்ட்ல வித்தியாசம் தான் 1000 ரூபாய். இந்த C க்கும் D க்கும் ரேஷியோல வித்தியாசம்னா ஒரு பங்கு. இவனுக்கு C 4 பங்கு, D 3 பங்கா, அப்ப ரெண்டுத்தையும் கழிச்சா ஒரு பங்கு தானே வரும். அதான் அப்ப இந்த ஒரு பங்கு தான் இந்த 1000க்கு சமம்னா, கொஸ்டின் யாரை கேக்குறாங்க, B பெரும் தொகை, B எவ்வளவு அமௌண்ட்னு கேக்குறாங்கல்ல. B எவ்வளவு ரேஷியோ இருக்கு, 2 பங்கு இருக்கு. ஏக்கு 5 பங்கு, பிக்கு 2 பங்கா, அப்ப இந்த 2 பங்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது எழுதுந்து புரியுதா பாருங்க, எழுதுந்து புரிஞ்ச கணக்கு அவ்வளவுதான். ஓகேவா, இந்த ஏன் 1 போட்டிருக்குன்னா ரேஷியோல டிஃபரன்ஸ் எவ்வளோ, அந்த ரேஷியோல டிஃபரன்ஸ் தான் ஈக்குவல் டு கணக்குல அமௌண்ட்ல டிஃபரெண்ட் எவ்வளோன்னு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். டைரக்டா வரும். ஓகேவா, இந்த ஒரு பங்கு தான் 1000 எடுத்துக்கிறோம். கொஸ்டின்ல B எவ்வளோன்னு கேட்கறாங்களா, Bக்கு 2 பங்கு இருக்கு, அப்ப 2 எவ்வளோ. ஓகேவா, ஒரு நாள் அடிக்கவே முடியாது, அப்ப 2ஐயும் 1000ஐயும் குறுக்குல பெருக்க தான் முடியும், அப்ப 2000. ஓகேவா, B பெரும் தொகை 2000 ரூபாய், B பெரும் தொகை 2000. இது ஒரு முக்கியமான சம். ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 34 பார்க்கலாம். 34th சம் பாருங்க. 34 பாத்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில் உள்ள மாணவ மாணவிகள் விகிதம் 7:8. ஓகேவா, 7:8 கொடுத்துட்டாங்க. அப்ப பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேவா, 7 பங்கு 8 பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவர்களின் எண்ணிக்கை முறையே 20% 10% உயர்த்தப்படுகிறது. அப்படின்னா மாணவர்கள் 20% அதிகமாகறாங்க, மாணவிகள் 10% அதிகமாகறாங்க எனில் புதிய விகிதம் என்னவாக இருக்கும். புதிய விகிதம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேவா, நம்மள்ட்ட சிம்பிளா கொடுத்துட்டாங்க. மாணவ மாணவிகள் விகிதம் 7 பங்கு 8 பங்கு கொடுத்துறாங்க. அப்ப நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்களா, இந்த பாருங்க. அப்ப அப்படியே சிம்பிளா இது பாய்ஸ்னு வச்சுக்கலாம், நீ கேர்ள்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா, 7 பங்கு 8 பங்குலாம், அதாவது பாய்ஸ் 7 பங்கு கேர்ள்ஸ் 8 பங்கு இருக்கு. ஓகே, ரேஷியோல 7:8 கொடுத்துட்டாங்க. அடுத்தது 20% அதிகமாவது 10% அதிகமாக சொல்றாங்கல்ல. அப்ப எவ்வளோனே தெரியாது, மாணவர்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நீங்க 20% அதிகப்படுத்த முடியும், மாணவி எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நீங்க 10% அதிகப்படுத்த முடியும். அப்ப இது மாதிரி சம் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்ப இது 7 பங்கு 8 பங்கு இருக்குல்ல, நான் என்ன பண்ணிக்கிறேன், மாணவர்களை ரவுண்டா ஒரு நம்பர் 70ன்னு வச்சுக்கிறேன், மாணவர்களை 70 பேர் வச்சுக்கிறேன், மாணவிகளை 80 பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா அதை கேன்சல் பண்ண என்னதான் வரும், 7 8 தான் வருமே. நீங்க 700 கூட வச்சுக்கலாம், இது 800 வச்சுக்கலாம். சிம்பிளா சின்ன நம்பர். அப்ப இது 7 பாய்ஸ் வந்து 70, கேர்ள்ஸ் 80 பேர் வச்சுக்கிறோம். ஓகேவா, புரியுதா பாருங்க. அப்ப இப்ப என்ன பண்ணலாம்னா, மாணவர்கள் 20% அதிகமாக உயர்த்தப்படுகிறதா, அப்ப 70ல எவ்வளவு 20% பார்க்கணும். கொஸ்டின் புரியுதா பாருங்க.
இப்ப ரேஷியோ கொடுத்துட்டு அவர்களின் எண்ணிக்கை முறையே 20% 10%. மாணவர்கள் எண்ணிக்கை 20% அதிகமாகணும், மாணவிகள் எண்ணிக்கை 10% அதிகமாகணும் சொல்லியிருக்காங்க. அப்ப மாணவர்கள் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா, மாணவர்கள் 70 பேர் இருக்காங்க, மாணவி 80 பேர் அசியூம் பண்ணிக்கிறோம். அப்ப மாணவர்கள்ல 70ல எவ்வளவு 20% பார்க்கலாமா? அதை பாருங்க, இந்த 70ல 20% அதிகமாகுது இல்ல, ஓகேவா? அப்ப 20/100 எவ்வளவுன்னு பார்க்கலாமா? 20/100 எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? இதான் 20%. 70 பேர்ல 20% கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். அப்ப 2 7 14 பேர். அப்ப மாணவர்கள்ல 14 பேர் அதிகமாகறாங்க. சதவீதத்துல தான் 20%. மாணவர்கள் 14 பேர் அதிகமாகறாங்க, ஓகேவா? அப்ப நான் 14 வந்து பிளஸ் பண்ணிக்கிறேன் இதுல, ஓகேவா? அப்ப எத்தனை பேர்? 84 மாணவர்கள் ஆயிட்டாங்க. 84 மாணவர்கள் ஆயிட்டாங்க. அப்ப அந்த கேர்ள்ஸ் பார்க்கலாமா? அந்த கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா 80 பேர். அந்த 80 பேர்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 10% தான் உயர்த்தப்படுகிறது. அப்ப 10/100 சதவீதம் தனியா நடத்துவோம். இப்போதைக்கு பாத்துங்க, 80 பேர்ல 10% அதிகமாகுதா? அப்ப இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல், மேலையும் கீழே தான் அடிக்கணும், ஓகேவா? சைடுல அடிச்சிட கூடாது. 0 கேன்சல். அப்ப எவ்வளவு அதிகமாகுது? இதுல 8 பேர் அதிகமாகறாங்க. அப்ப கேர்ள்ஸ்ல ஒரு 8 பேர் தான் பிளஸ் ஆகுறாங்க. அப்ப மொத்தம் 88 பேர். புரியுதா பாருங்க? இப்ப இது மாதிரி அதாவது உயர்த்தப்படுகிறது. அதுக்கப்புறம் தானே புதிய பின்னம் கேட்கறாங்க. இந்த பாருங்க, 84க்கும் 88க்கு தான் உங்களுக்கு புதிய பின்னமே கேட்கறாங்க. இந்த 84க்கும் இந்த 88க்கும் என்ன புதிய விஷயம் தான் நம்மள்ட்ட கேட்கறாங்களே. அப்ப இதை அடிக்கலாமா? 2 அடிச்சு பாருங்க. 4 2 8 2 2 4 4 2 8 4 2 8. திருப்பி 2 அடிச்சா 2 2 4 1 2 2 2 2 4 2 2 4. இப்போ 21:22, ஓகேவா? புரியுதா பாருங்க? 21:22. அதான் ஆன்சர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர், ஓகேவா? புரியுதா பாருங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்தது 7 பங்கு 8 பங்கு தான் கொடுத்தாங்க. நாம தான் அசியூம் பண்ணிக்கிறோம் என்னன்னு, 7 நம்ம ஃபுல்லா கூட 700 வச்சுக்கலாம், 700 வச்சுக்கலாம், 800 வச்சுக்கலாம், அது பெருசா போகும். நம்ம சிம்பிளா 70 பேர் 80 பேர் அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா 70 80 கேன்சல் பண்ணா அந்த 7 செட் கிடைச்சிடும், ஓகேவா? இது ஒரு ரொம்ப முக்கியமான சம் தான். அடுத்து நம்ம 35 பார்க்கலாம். இப்போ 35வது கேள்வி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான சம் தான், ஓகேவா? இது அடுத்த கட்ட மாடல். இது என்னன்னா, ரூபாய் 735 ஆனது ஏ பி சி மூவருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க, ஓகேவா? அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒவ்வொருவரும் ரூபாய் 25 அவரது பங்கிலிருந்து குறைத்து பெறும் பொழுது, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்கும் பொழுது 3 பேருக்குமே, அந்த ஏபிசி 3 பேருமே 25 ரூபாய் லெஸ் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? ஒவ்வொருத்தரும் 25 ரூபாய் குறைச்சிட்டு தான் வாங்குறாங்க. புரியுதா பாருங்க? மொத்த அமௌண்ட் 735 ரூபாய். அதுல ஏபிசி 3 பேரும் பிரிச்சு கொடுக்கும் பொழுது, ஏ பங்கு பி பங்கு சி பங்கு 3 பேரும் கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே என்ன பண்றான்? 25 லெஸ் பண்ணிக்கிறான். 25 சேர்த்து வாங்கல, 25 குறைச்சிட்டு தான் வாங்கிறானே. அதான் இதான் முக்கியமே. 25 ரூபாயை குறைத்து பெறும்போது விகிதம் 1:3:2, ஓகேவா? இதுதான் முக்கியம். நாம கண்ணை முடிக்கிட்டு ரேஷியோடைய கூடுதல் தான் 6 பங்கு தான், இந்த 735 எடுத்து போட தப்பு, அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, அது தப்பு, ஓகேவா? அப்ப என்ன புரியுது நமக்குன்னா, 3 பேருமே 25 ரூபாயை குறைச்சிடுறாங்க. 3 பேருமே 25 ரூபாய். இது மொத ஆளுக்கு, ரெண்டாவது ஆளுக்கு 3. அப்ப ஏபிசி 3 பேருமே 25 கழிச்சிடுறாங்களா? மொத்தம் எவ்வளவு? 75 ரூபாய் ஆயிடுச்சு. 3 25 75 ருபீஸை லெஸ் பண்ணிடணும். இதுல மொத்த அமௌண்ட்ல, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்த அமௌண்ட்ல 75 ரூபாயை கழிச்சுட்டு தான் நம்ம கணக்கே போடணும். புரியுதா பாருங்க? இதை நீங்க பண்ணலன்னா கணக்கு தப்பு, ஓகேவா? ஏன்னா கொஸ்டினே கொடுத்துட்டாங்க, ஒவ்வொருவரும் ரூபாய் 25 அவரது பங்கிலிருந்து குறைத்து பெறும்போதுதான் இந்த ரேஷியோ அமைது எனவாகிறது ரேஷியோ, ஓகேவா? அப்படி இந்த ரேஷியோ வச்சு போடணும்னா அந்த 3 பேருக்கு 25 ரூபாயை தள்ளிடணும், மைனஸ் பண்ணிடணும். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட 735 ரூபா இருக்குல்ல, இந்த 735ல இருந்து இந்த 75 கழிக்கலாமா? கழிச்ச எவ்வளவு வருது? 0 6 6. அப்ப 660 ரூபா தான் மொத்தமே. கணக்கினுடைய மொத்தம் பாத்தீங்கன்னா 660 660 ரூபா தான் இந்த அமௌண்ட்டை கழிச்சாச்சு, ஓகேவா? புரியுதா பாருங்க? இதுதான் ஸ்டெப். இது முடிச்சாதான் கணக்கு கரெக்டே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ரேஷியோ கூடுதல் பாருங்க. இப்ப ரேஷியோ எடுக்கலாம், ஏன்னா நம்ம 75 கழிச்சு விட்டோம்ல எல்லாத்தையுமே. அப்ப ரேஷியோ கூட்டுங்க. ரேஷியோ கூட்டினா நமக்கு தான் தெரியும்ல, ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எல்லா விகிதத்தையும் கூட்டினா அதான் விகிதத்தின் கூடுதல் தான் கணக்கினுடைய மொத்தத்துக்கு சமம். இந்த கணக்குல மட்டும் நம்ம இதை எடுக்க கூடாது. இந்த பாருங்க, அந்த 75 கழிச்சதுக்கு அப்புறம் இதை ஈக்குவல் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? அப்படின்னும் போது 3 2 5 6, அப்ப 6 பங்கு தான். இது 3 கூட்டினா 6 பங்கா? இந்த 6 பங்கு தான் இந்த 660 ரூபாய்க்கு சமம். இந்த 6 பங்கு தான் கணக்கினுடைய மொத்தம் 660 ரூபாய்க்கு சமம். எனில் யாரை கேட்கிறாங்க? கொஸ்டின் கடைசியில பாருங்க, சி பெரும் தொகை. யாரு? சி, மூன்றாவது நம்பர் சி பெரும் தொகை. அப்ப இது ஏ, இது பி, இது சி. அப்ப சியோட ரேஷியோ 2 பங்கு எவ்வளோன்னு கேட்கறாங்க. இது புரியுதா பாருங்க? இது எழுந்து புரிஞ்சுதான் நீங்களே போட்டுடலாம், ஓகேவா?
6ன்றது மொத்த ரேஷியோ, கூடுதலுடைய பங்கு 6 பங்கு தான். இந்த 660 ஏன்னா 3 பேருக்கும் 25 கழிச்சதுக்கு அப்புறமா அந்த 75 ஓரம் தள்ளிட்டீங்கன்னா டோட்டல்ல இருந்து 75 தள்ளிட்டீங்கன்னா மீதி 660 தான் கிடைக்கும். அதுதான் நம்ம கணக்குடைய கூடுதல். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுங்க, அடிக்கலாமா? இங்க இதை கேன்சல் பண்ணலாம், ஈஸி தான். நான் 6 ஈஸியா இருக்கு, அப்படியே அடிச்சிட போறேன். 6 இங்க இருந்துச்சுன்னா 110. குறுக்குல என்ன பண்ண முடியும்? பெருக்க தானே முடியும். இதையும் குறுக்குல பெருக்க தான் முடியும். 2 11 என்ன வரும்? இப்ப 2 11 22. அந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா பாருங்க, 220 ரூபா. அப்ப சி பெரும் தொகை 220 ரூபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 220 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ஏன்னா கொஸ்டின்ல 25 கழிச்சிருக்கோம்ல, இது ஏன் கழிச்சோம்னா இந்த ரேஷியோவை எடுத்து யூஸ் பண்றதுக்காக தான் கழிச்சோம். ஓகேவா? அப்ப உண்மையாலுமே சி எவ்வளவு தொகை பெறுவான்னா நாம கண்டுபிடிச்ச 220 ஓகே பிளஸ் சிக்கு ஒரு 25 வரணும்ல, அந்த 25 நம்ம கூட்டிக்கணும். அப்ப எவ்வளவு? சிக்கு 245 rupees வரும். புரியுதா பாருங்க, நாம கண்டுபிடிச்ச 220 கரெக்ட் தான். இருந்தாலும் ஏ 25 பி 25 சி 25 கழிச்சு விட்டோம்ல, அப்ப சிக்கு ஒரு 25 ரூபாய் குறைச்சு தானே வாங்கினா அந்த சியோட 25 நம்ம ஆட் பண்ணணும். அப்ப 220 கூட 25 ஆட் பண்ணீங்கன்னா 245 தான் சி பெரும் தொகை. இது ஒரு முக்கியமான மாடல், இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு ஸ்கூல் புக் சமம் இருக்கு. ஓகேவா? 3 பேருமே குறைச்சு வாங்கினதுக்கு அப்புறமா தான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ரேஷியோ எடுத்து யூஸ் பண்ணனா நம்ம அதை கழிச்சுட்டு தான் பண்ணணும். இதை நம்ம பார்த்துட்டு தான் போனோம் சம் நல்லா. ஓகேவா? 36 பார்ப்போம். முப்பத்தி 6வது சம் பாருங்க. ரூபாய் 2430 ஆனது ஏபிசி மூவருக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவர் பெறும் தொகையிலும் ரூபாய் 5, ரூபாய் 10, ரூபாய் 15 முறையே குறைத்து பெறும்போது வரும் விகிதம் தான் 3:4:5 எனில் பி பெரும் தொகை எவ்வளவு? இப்ப போன மாடல் தான். ஓகேங்களா? போன சம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 பேருமே 25 குறைச்சு வாங்கியிருப்பாங்க. இந்த சம்ல பாருங்க, முத நம்பர் ஏ, 2 நம்பர் பி, 3 நம்பர் சி. முத ஏ வந்து 5 ரூபாய் குறைச்சு வாங்கிக்கிறான், பி 10 ரூபாய் குறைச்சு வாங்கிக்கிறான், சி 15 ரூபாய் குறைச்சு வாங்கிக்கிறான். ஓகேவா? போன சம்ல சேமா 25 இதுல மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈஸி. ஆனா நல்லா ரொம்ப ஈஸியான சம் தான். நமக்கு கொடுத்தது மொத்த கணக்கு இருக்கு, மொத்த அமௌண்ட் இருக்கு, ரேஷியோ இருக்கு. அப்படியே ஈக்குவல் பண்ண கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொருவர் பெரும் தொகையிலும், அதாவது ஏபிசி 3 பேரும் பெறுகின்ற தொகையில ஏ 5 ரூபாய் குறைச்சு வாங்குறான், பி 10 ரூபாய் குறைச்சு வாங்குறான், சி 15 ரூபாய் குறைச்சு வாங்கும் போதுதான் இந்த ரேஷியோ வருதுன்னு சொல்றான். குறைத்து பெறும்போது வரும் விகிதம் தான் இது. ஓகேவா? அப்படின்னா பி கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எல்லா அமௌண்ட்டையும் கழிச்சு விட்டுறணும். எவ்வளோலாம் குறைச்சு வாங்குறாங்க? 5 10 கூட்டினா 15 30 ரூபாய். அப்ப அந்த 3 ஆட் பண்ணா 30 ரூபாய் வருதா? அந்த அப்ப 3 பேர் சேர்ந்து 30 ரூபாய் குறைச்சு வாங்குறாங்க. 3 பேர் சேர்ந்து 30 ரூபாய் குறைச்சு வாங்குறதால கொஸ்டின் மொத்தம் எவ்வளவு? 2430. ஓகேவா? அப்ப 2430 தான் மொத்தமா கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இதுல இருந்து 30 ரூபாய் கழிச்சிடலாமா? 30 ரூபாய் கழிச்சாதான் இந்த விகிதத்தை ஈக்குவல் பண்ண முடியும். அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்களே, இந்த 30 ரூபாய் கழிச்சதுக்கு அப்புறமா தான் விகிதம் சொல்றாங்க. அப்ப கழிச்சா இது கழிச்சிட்டோம். அப்ப மீதி ஒரு 2400 ரூபாய் வரும்.